சரி குரங்காட மறந்து போங்க. அம்மா கொழிஞ்சு போலாமா? இங்கே பாரு கொத்து கொத்த. ஆமாம் நெல்லிக்காய் மாதிரியே வச்சுன்னு பாரு கொத்து கொத்தா பழுத்துருச்சு மரத்துலேயே. இந்த பாரு இந்த பக்கம் பார்த்தே ஒரு காயை பிடுங்கலான்னா ஒரு காயை பிடுங்கணும். அம்மாடி நல்லாக்குதா? பார்க்கலாம். எனக்கு வாய் வருது. எனக்கே தெரியாமல் செடி வச்சு காய் வச்சு இவ்வளோ காய் வச்சுக்கிறது நான் இது வரைக்கும் வந்து பார்க்கவே இல்லை ஒரு டைம் கூட. நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. புளிப்பே இல்லைன்னு சொன்னேன். நான் பெற்ற இன்பத்தை மீண்டும் பெற வேண்டாமா? அதுக்கு தான் சொன்னோம். தொண்டையே போச்சு. கொழிஞ்சு பழம் புளிப்பாக்காக ஒன்றே பிடிக்கும். புளிப்பாக இருந்தாலும் டேஸ்ட் ஆகும். நெல்லிக்காய் புளிப்பாக்குது அதுக்குன்னு சாப்பிட்றதுலையா? அது ஒரு டேஸ்ட். கழுதைக்கு திரும்ப கற்பூர வாசனை. சரி எங்கள் ஊரில் திருடி ரொம்ப நாள் ஆகுது. எவ்வளோ போய் திட்டலாம் தேடுறியா? பின்னாடியோ அடி எப்படி கொடுக்குவாங்க தெரியுமா? நான் பார்த்துக்கிறேன். உன்னி அடிச்சா பரவாயில்ல. எல்லாம் படம் கிடையாது. மரம் ஏற்றியாட்டுந்து இப்போ பாரு. நான் மரையடி நீ ஒன்றும் பார்க்கல? இல்லை. இப்போ பாரு. இது மொத்தமே 5, 6, 7 அடி மரம் தாங்க. இது மரம் ஏற எனக்கு எனக்கு தேவையே தெரியாது. ஏய் இளநியா புட்டா? இங்க பாரு. ஏய் எழுந்து போடா போடா போடா. இப்போ நாயே சாவடிச்சு பிடிக்காடி ஏண்டி ஒரு எல்லைக்கு வச்சுறான். நான் போடா போடா சொல்கிறேன். போகிறதுக்கு இடமா இல்லை உனக்கு? விளக்கெண்ண ஐயே 2 வா. எல்லிங்க விழுந்துருச்சு. உடஞ்சிருச்சா? வடியில் வேறுனா பார்க்கறதுக்கு ஆட்டி போடணும் டக்குன்னு வா. நெல் நல்லா வச்சுங்குது. ஒன்று பிடிக்கிட்டா. நல்லா இருக்கிறவங்க பார்த்து போடுங்க. நல்லா தப்பமாக போயிட்டோம். அந்த பக்கம் நடி இந்த பக்கம் இருக்கும். நல்ல கரும்பு வாங்கும். சரிடா.
எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? ಈ ಮೂಡ್ತಾನಲ್ಲ வேற எதனா திருடலாமா மாமா? அங்கே சீத்தா மருங்குது, வா போகலாம். இதில் கலக்கா இருக்குமா மாமா? ஏண்டி இந்த செடியிலே உனக்கு கலக்கா இருக்கான்? ஆமாம் மாமா, கடையில் வாங்கி சாப்பிட்றதோட திருடி சாப்பிட்றதுல டேஸ்ட்டு ஜாஸ்தி. நெல் விளைஞ்சு எனக்கு தருத்துடலாமா? ஏன் நீ ஃபுல்லாக கூட விட மாட்டேங்குது? நெல் விளையாட்டுக்குன்னு 1 மாதம் இருக்குடி. மாடு ஒன்று பிடிச்சிக்கலாமா? மாடு என்ன உன் அப்பா முட்டாருதா? யாருதான் இருந்தால் என்ன, திருடி சாப்பிட்றதுல தான் டேஸ்ட் அதிகம். நீ தானே சொன்ன. நீ மாட்டவா திங்குவ? அது சாமியோட ஒன்றுடி. சாமி கும்பிட்றதில்ல நாம. மாமா இது என்ன மரம் சொல்லு? தெரியலடி, நீனே சொல்லு. வில்லபத்திரி. மாங்காய் மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கும். அது வந்து கம்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அது கொட்டையை கூட சாப்பிட்லாம். என்னடி கோழியை காட்டுற? கோழியை பிடிச்சிக்கலாமா? முதல்ல இளநியே சாப்பிடலாம் வாடி. காயே இல்லை. அரை தேங்காய் இருக்குது. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். உன் கால் பக்கத்தில் இருக்கிறது என்ன சரி சொல்லு. இந்த பக்கம் லெஃப்ட்டு இதா? தெரியலையே. அது வந்து ஐஸ் நீடிக்கிற செடி. இதா? ஆமாம், குறிஞ்சி மலையிலேருந்து என்ன டாட்டா வேணுமா? பூ சுத்தலாம். இது என்ன தெரியுமா? இது தேங்காய் இல்லை, இதில் இருக்கிறது வந்து அமுதம். அமுதம் இல்லை, இது காலதான் மூத்திரம். இளநீர். ஆனால் அது உள்ள தண்ணீர் வந்து நிறைய சத்து உண்டு. குளுக்கோஸ் பவுடரா? இல்லை, தண்ணி சொல்கிறாங்க. அது என்ன தண்ணி? தண்ணி சொல்கிறாங்க. என்ன தண்ணி சொல்கிறாங்க? நீர் சொல்கிறாங்கல்ல, புனித நீர். அந்த மாதிரி புனித நீரை பார்க்கடல் கடைஞ்சதா? ஆமாம். சரி சரி. எப்போ வாழ்க்கையில முதல் முறையாக நானே சொந்தமாக தண்ணி நானே வெட்டி நானே குடிக்க போகிறேன். கரும்பு நல்லாவே டேஸ்ட் இல்லை. அது யார் திருடினாங்களோ அவங்க சொல்கிறதா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. புதுசாக இருக்கு. என்னென்ன இளநியனுக்கா? ஒண்ணுதான் தள்ளணும். வேணும், ஒண்ணுதான் தள்ளணும். அரைப்பருப்பு.
சரி தேங்காய் பருப்பு உனக்கு, உள்ள தண்ணி எனக்கு. ம் பிரிச்சிக்கலாம். கடவுளுக்கு பொருட்கள் தண்ணி எனக்கு மாதிரி சொன்னா நீ குடிக்கிறதுக்கு பேர் தண்ணி இல்லை. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.